கஷ்டப்படாமல் இங்கே ஏதாவது கிடைக்குமா? அப்போ ஒரு கஷ்டம் வருதுன்னா உனக்கு ஏதோ கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நீ தான் அதை யூஸ் பண்ணி மேலே போகணும். நீ அந்த கஷ்டத்தையே பிடிச்சி தொங்கிட்டு நான் கஷ்டப்படுறேன்னு உட்காரக்கூடாது. கிடைச்ச வாய்ப்பு பிடிச்சி டக்குன்னு மேலே போயிடணும். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு யோசி. ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துருச்சேன்னு கவலைப்படாது. அந்த பிரச்சனை உன்னை எங்கேயோ ஒரு ஸ்டெப்பு மேலே தூக்க தான் வருது. அதை யோசி, கவனி. எதனால் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, இந்த பிரச்சனை எதுக்காக வந்திருக்கு, நான் என்ன பண்ணால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், நான் அடுத்த லெவல் போகலாம். அவ்வளோதான். நீ கவலைப்படுறதுக்காக பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? நீ கவலைப்பட்டீன்னா நீ தேங்கிடுவ, உன் மூளை வேலை செய்யாது. கவலையே படாது. நீ இங்கிருந்து எதையுமே கொண்டு போகிறது இல்லை. இந்த வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு, வாழ்றதுக்கு. அப்போ வாழ்றதுக்கு தான் நம்மளுக்கு பணம் வேணும். புரியுதுங்களா? அதுக்கு இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ண முடியும்? வீடு நிம்மதியாக இருந்தா, அப்போ உன் ஃபேமிலி நிம்மதியாக பார்த்துக்க. பிஸ்னஸை பிளான் பண்ணு, சம்பாரி, என்ஜாய் பண்ணு. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழு. உன்னால் என்ன பண்ண முடியுங்கிறது உனக்கு தான் முதல்ல தெரியணும். அதுக்கப்புறம் அதுக்கு நீ முயற்சி பண்ணும்போது மற்ற எல்லாருக்கும் தெரியும். அதுக்கான வழி உனக்கு எல்லாமே பிறக்கும்.